ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ளவர் பியூட்டி குயின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பொட்டேட்டோ குருமா. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் நாம் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, கல்பாசி, ஸ்டார் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் பொரிய விடலாம். அது கொஞ்சம் பொரிஞ்சு வரவும் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பரட்டிக்கலாம் கரண்டியை வச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். அதையும் கொஞ்சம் நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். அதையுமே கொஞ்சம் சாட்டட் பண்ணுற அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் சாட்டட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி குக் ஆகிற வரைக்கும், சாட்டட் ஆகிற வரைக்கும். இப்போ தக்காளி கொஞ்சம் இந்த மாதிரி குக் ஆகிற அப்புறம் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சுவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இந்த டைமில் நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுற டைம். இப்போ ஃபஸ்ட் நம்ம பீன்ஸ், கேரட், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இவ்வளோத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் அதையும் நம்ம கொஞ்சம் கிண்டி விட்டு சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் லாங் வீடியோங்கிறதுனால நீங்கள் உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் கொடுக்கணும். இது வரைக்குமே சின்ன சின்ன வீடியோஸ் தான் ஆட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ லாங் வீடியோ போடுறோம். சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அது வர வரைக்கும் பார்த்துக்கோங்க. தேங்காய் மசாலாவை அரைச்சி நீங்கள் போட்டுக்கணும். அப்புறம் ஜாரை கொஞ்சம் கழுவிட்டு வாட்டர் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கணும். உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ இந்த டைமில் கொதிக்கிற டைம், தண்ணி ஊற்றி கொதிக்கிற டைமில் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக இருக்கக்கூடிய பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கிறோம். கொதித்து நல்லா பபிள்ஸ் ஆகி கொஞ்சம் கொதித்து வரவும் லாஸ்ட்டாக மல்லி இலை ஆட் பண்ணிக்கிட்டு கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணுறோம். அதையுமே கொஞ்சம் கிண்டிக்கலாம். கிண்டிட்டு இந்த டைம் வர்றப்போ, நல்லா கொதித்து வர்றப்போ நம்ம நல்லா எல்லா இடமும் பபுள்ஸாக வரணும். அப்படி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணிவிட்டு இப்போ இந்த டைமில் நம்ம குக்கர் லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு 3 to 4 விசில்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா சுவையான பொட்டேட்டோ குருமா ரெடி. சப்பாத்தியோட பரிமாறலாம். தேங்க்யூ.